ஏப்ரல் 14ஆம் தேதி KLIA டெர்மினல் 1 விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கடும் போலீஸ் பாதுகாப்புடன் கிளாந்தான் கோத்தாபாரு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட 38 வயது ஹஃபிசுல் ஹவாரி மீது சுடும் ஆயுதங்களை வைத்திருந்தது உட்பட மொத்தமாக 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மேலதிக தண்டனை கிடைக்க வகை செய்யும் 1971ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் 8வது பிரிவு, 1957ஆம் ஆண்டு வெடிப்பொருட்கள் சட்டத்தின் 8வது பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் அந்நபர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அவர் விசாரணை கோரினார். இவ்வேளையில் இன்று ஸ்லாங்கூர் செப்பாங்கில் உள்ள நீதிமன்றத்திலும் அவர் மீது மேலும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருக்கின்றன. சம்பவத்தன்று அதிகாலை KLIAவில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி ஒருவருக்கு காயம் விளைவித்து விட்டு தப்பியோடிய ஹஃபிசுல் சில தினங்கள் கழித்து கோத்தாபாருவில் கைதானது குறிப்பிடத்தக்கது. தனது மனைவிக்கு அவர் வைத்த குறி தப்பி மனைவியின் மெய்காவலர் மீது பட்டு அவர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது.